ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் இருக்குது. அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியில் ஒரு பெஸ்ட்டு ட்ரேடராக நீங்கள் வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரேடிங் இந்த வீடியோ வந்து எதை பற்றினதுன்னா, நம்மளுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருந்தார். அதாவது வந்து அவர் ட்ரேட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் அவர் நோட் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிருந்தார். அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அவர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்குது, எல்லாத்துக்கும் லேர்னிங் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஒரு சில இது கொடுத்துருந்தோம். எக்ஸல் ஷீட்டில் வந்து எப்படி வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நோட் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து உங்களுடைய ட்ரேடிங் லாக்ஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம். அது வந்து உங்களை ப்ராஃபிட்டபுளாகவும் மாற்றிடும், இல்லைன்னா அது உங்களுடைய என்டையர் ஜேர்னியவே தலகலை திருப்பி போட்டுரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அதாவது நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும், இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறீங்க, மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ட்ரேட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ண ஒவ்வொரு ட்ரேடையும் நீங்கள் வந்து ஒரு இதில் ப்ராப்பராக லாக் பண்ணணும். அதாவது வந்து நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு எதனால் அந்த ட்ரேட் எடுத்தோம், எவ்வளோ லாஸு, எவ்வளோ ப்ராஃபிட்டு, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நோட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனால் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய investorstamil.com இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டில் வந்து நம்மளுடைய இது சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கோர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இந்த கோர்ஸ் தான் மோஸ்ட்லி அவங்க பார்ப்பாங்க. அதாவது வந்து ஒன்று இன்ட்ராடே ட்ரேடிங் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த நான் கொடுத்துருக்கிற 2 பிக்சருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுடைய investorstamil.com வெப்சைட்லேயே இருக்குது. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது, எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோர்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் கிடையாது. இது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி மெத்தட். டிஸ்கிரிஷனரி மெத்தட்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி மார்க்கெட்டை லேர்ன் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கிறங்கிறதா மெத்தட். இதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கோர்ஸ்னால ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கேட்டது என்னென்னா, கோர்ஸ்னால ப்ராப்ளமா, இல்லை என்னோடய சைடில் ப்ராப்ளமா, இல்லை வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எதனால் வந்து இந்த லாஸ் வந்தது அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இந்த ட்ரேடோடைய லாக் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து கோர்ஸ்னால இது மிஸ்டேக் இல்லை. இந்த மிஸ்டேக் வந்து காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய மிஸ்டேக். ஒரு பிகினராக எல்லாத்துக்குமே வரக்கூடிய மிஸ்டேக். நீங்கள் இந்த கோர்ஸ்னால இல்லாமல் இது என்ன மிஸ்டேக் வந்தது, அந்த மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன மிஸ்டேக் வந்திருக்குன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே 5872 இது எல்லாமே டெய்லியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அவருடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5872 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஸோ 5872 ப்ளஸ் 17,000 கூட்டினீங்கன்னா 22,921. ஸோ குமுலேட்டிவாக அவருடைய ப்ராஃபிட் 2 நாளில் எவ்வளோ வந்திருக்கு, 22,921. இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3,900 லாஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அந்த லாஸை கழிச்சிட்டிங்க, 22,000 அந்த லாஸை கழிச்சிங்கன்னா 18,940. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து குமுலேட்டிவாக அவர் டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, அதாவது டோட்டலாக எவ்வளோ மேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, ஒவ்வொரு ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறமும் எவ்வளோ டோட்டலாக அவருடைய ப்ராஃபிட் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது தான் வந்து குமுலேட்டிவ் சொல்லுவாங்க. இது வந்து ஈக்விட்டி கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 28,800 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக 47,000 டோட்டல் ப்ராஃபிட்டாக மாறி இருக்குது. ஏன்னா 18,000 முன்னாடி நெட் ப்ராஃபிட் இருந்தது. அதுக்கடுத்து 28,000 பண்ணும்போது 47,000 ப்ராஃபிட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 7,140 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து 2 லாஸ், 10,000 ரூபா ஒரு லாஸு, 20,000 ரூபா ஒரு லாஸு. அதனால் 54,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா 44,000, அப்புறம் 20,000 லாஸ் பண்ணுவோம், 24,000 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எகெயின் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. 3,500, 12,000, 33,000, 4,500 இப்படி ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. எப்போ 77,821 இவருடைய ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து குமுலேட்டிவாக ஆட் ஆகியிருந்திருக்குது. ஸோ இந்த 4,500 ரூபா ப்ராஃபிட் எடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவருடைய ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 77,821 ரூபா வந்து டோட்டலாக குமுலேட்டிவாக அதிக ப்ராஃபிட்டில் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பீக்லேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா -26,000, -22,000, 26,000 இதெல்லாம் லாஸ் பண்ணியிருக்காரு, கண்டினியூஸ் லாஸ். ஸோ இப்போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்.
இந்த இடத்துல என்ன இவர் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு கண்டுபிடிங்க இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடியது டோட்டலாக இவர் வந்து டோட்டலாக கடைசியாக பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் வந்து -10,000 இல்லையா, -10,000 வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. டோட்டலாக 78,000 80,000ன்னு சொல்லி டோட்டலாக வந்து லேக்ஸ் வரைக்கும் டச் பண்ணிவிட்டு, ஸோ லேக்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட டச் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து லாஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்கமில் ஸோ நெட் லாஸ் வந்து -10,000 வச்சுங்க, அதை வந்து விட்டுருங்க. ஸோ இதில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ட்ரேடு வந்து 17 ட்ரேடு டோட்டலாக எடுத்திருக்காரு. 17 ட்ரேடு, அதில் வந்து லாஸ்ட் ட்ரேடு வந்து 9 ட்ரேடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் ட்ரேடு வந்து 8 ட்ரேடு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ட்ரேடு 17 ட்ரேடு எடுத்திருக்காரு. லாஸ்ட் ட்ரேடு 9, வின் ட்ரேடு வந்து 8. ஸோ டோட்டலாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு வந்து 9 ட்ரேடு, சாரி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு வந்து 8 ட்ரேடு, லாஸ் பண்ண ட்ரேடு வந்து 9 ட்ரேடு. சரிங்களா, டோட்டலாக 17 ட்ரேடு. அதில் ஒரு பர் ட்ரேடுக்கு வின்னான ட்ரேடில் மட்டும் எவ்வளோ வின் ஆயிருக்காருன்னா 14,000 பர் ட்ரேடுக்கு வந்து வின் ஆயிருக்காரு. லாஸ் பண்ண ட்ரேடு வந்து பர் ட்ரேடுக்கு வந்து 13,599. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நம்ம வந்து 2 வகையாக கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கிறது ஒன்று, ஆனால் அது ரியல் டைம் மார்க்கெட்டில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா வரக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் நம்மளுடைய ஒரிஜினல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன நடந்தது அப்படிங்கிறது, அதை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வின்னிங் ரேஷியோ வந்து 47%. ஸோ பார்த்தா தெரியும் நீங்கள் வந்து வின்னிங் ரேஷியோ வந்து இல்லை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து உண்மை அது கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக சூப்பரான வின்னிங் ரேஷியோ, சூப்பரான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இதில் வந்து மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவருடைய லாஸ் பண்ண அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் பண்ணலை. அதாவது வந்து இவருடைய லாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்குள்ளே இல்லை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு 10,000 லாஸ் ஆகிருக்கு, ஆனால் இங்கே 20,000 லாஸ் ஆகிருக்கு, இங்கே 26,000 லாஸ் ஆகிருக்கு, 22,000 லாஸ் ஆகிருக்கு, 26,000 லாஸ் ஆகிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவருடைய லாஸுங்கிறது வந்து 20,000க்கு மேலே, 25,000ங்கிறது ஆவரேஜாக வருது. ஸோ இந்த லாஸை வந்து அவர் வந்து லிமிட் பண்ணல. இதுவே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 28,000 தான் அதிகமான ப்ராஃபிட் எடுத்திருக்காரு இருக்கிறதுலையே. ஸோ இவருடைய ப்ராஃபிட்லேருந்து பாதி எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு 12,000 24,000 வரும், ஒரு 13,000 வச்சுக்கோங்க. அப்போ இவருடைய லாஸுங்கிறது அதிகபட்ச ப்ராஃபிட் எடுத்தது 28,000 இவர் ஒரு டைமில் எடுத்த ப்ராஃபிட்டு. அப்போது சாரி 33,000 இங்கே இருக்குது, 33,000 அதிகபட்ச ப்ராஃபிட் எடுத்தது இவர். அப்படிங்கும்போது இதில் பாதினா ஒரு 15,000 ரூபான்னு வச்சுக்குவோம். அதிகபட்ச ப்ராஃபிட் எடுத்தது 33,000. அப்போ இதில் பாதினா 15,000 வச்சுருந்தா கூட இந்த ரிஸ்க் லிமிட் ஏதாவது வந்து ஒரு 15,000க்குள்ளே வந்திருக்கான்னு பாருங்கள். இந்த லாஸ் ஆன அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இது ஒன்று தான் 10,000. ஸோ இந்த இடத்துல எல்லாமே 15,000க்கு மேலே லாஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஓகே, இந்த லாஸ்லாம் பிரச்சனையே இல்லாத லாஸ். இந்த 7,500, இந்த 4,400 இதெல்லாம் பிரச்சனையே இல்லாத லாஸு. இந்த 10,000 கூட பிரச்சனையே இல்லாத லாஸ் தான். ஆனால் இந்த 20,000 26,000ங்கள்லாம் ஒரு லிமிட்டுக்கு மீறி போகுது. ஏன்னா இவர் எடுத்த ப்ராஃபிட்லேயே ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து 33,000. அதில் பாதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 தான் வரணும். அப்போ 1:2 அப்படிங்கிற மாதிரி அவர் கணக்கு வச்சுருந்தா கூட இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து டிடெக்ட் ஆகிறது என்னென்னா, இவர் வந்து லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலை. ஸோ ப்ராஃபிட்டை வந்து இந்த 2 இடத்துல அதிகமாக எடுத்திருக்காரு. அதனால் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லாஸை வந்து லிமிட் பண்ணலை. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதே சேம் சினாரியோவில் இதே சேம் வின்னிங் ரேஷியோ, இதே சேம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வின்னிங் ரேஷியோ வந்து 47% பண்ணியிருக்காரு. இப்போ வந்து லாஸ்ட் ட்ரேடு வந்து 9 ட்ரேடு, வின் ட்ரேடு வந்து 8 ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதே சேம் கால்குலேஷனில் போடுங்க. இப்போ ரிஸ்க் வந்து ஒரே ஒரு லாட்டு போடுறேன்னா கூட ஒரு 65 குவான்டிட்டி வருதா, 65 குவான்டிட்டியில் 100 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா கூட 6,500 ரூபா தான் உங்களுக்கு லாஸ். அப்போது டபுளாக நீங்கள் வந்து 1:2ன்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,000 வரும். நான் வந்து 12,000 போட்டிருக்கேன். சரிங்களா? 12,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் எடுத்தது. இப்போ அப்படியே இதுக்கு அப்ளை பண்ணோம்னா இவர் வந்து இதே ஒரே ஒரு லாட், இவர் நிறைய லாட் போட்டிருந்துருக்காரு, ஒரு சில டைம் 4-5 லாட் போட்டிருந்துருக்காரு. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு லாட்டை போட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா 9 ட்ரேடு நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ 6,500 × 9 58,500 லாஸ் ஆகிருக்கும்.
இப்போ 8 ட்ரேடு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. 8 ட்ரேடுக்கு 12,000 ரூபா அப்படின்னா 12,000 × 8 96,000 ரூபா. ஸோ நெட் ப்ராஃபிட்டாக 37,500 ரூபா இருந்திருக்கும். ஸோ 37,500ங்கிறது இவருடைய கேபிட்டல், எனக்கு தெரிஞ்சு இவருடைய கேபிட்டல் எவ்வளோ வச்சு பண்ணாருன்னா 25,000 30,000 வச்சு தான் பண்ணார். 25,000 30,000 வச்சு சூப்பராக ட்ரேட் பண்ணி 70,000 80,000ங்கும் போது டபுள் மடங்கு. சரிங்களா, ரொம்ப ரொம்ப அதிகம், ஒரு 4 மடங்கு போயிடுச்சு. 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்திருக்கு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 30,000 இவர் வச்சு பண்ணால் 37,500னா இதுவே டபுள் ப்ராஃபிட்டு. ஸோ இதுவே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இவர் பண்ணியிருக்கக்கூடிய அதே வின்னிங் ரேஷியோவில் ஒன்று தான் பண்ணியிருக்கணும். இவருடைய லாஸை வந்து லிமிட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ தான் லாஸ் அப்படிங்கிறது லிமிட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச் வந்து இல்லை. அப்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் இவர் ட்ரேட் பண்ணும்போது, இந்த லாஸை லிமிட் பண்ணாமல் ட்ரேட் பண்ணும்போது தான் இவருக்கு வந்து 33,000மும் 28,000மும் ப்ராஃபிட்டு வந்திருக்கு. ஏன்னா இவர் லாஸை வந்து லிமிட் பண்ணலை. அதனால் வந்து பரவாயில்ல, எவ்வளோ ட்ரேட் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது என்னாச்சு, இவருக்கு வந்து 33,000 28,000ங்கிறதெல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இவருடைய கேபிட்டலே அவ்வளோதான். அப்படிங்கும்போது இவருடைய ஜாஸ்தி ப்ராஃபிட் வருது. அப்படிங்கும்போது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது நீங்கள் வந்து 30,000 வச்சுக்கிட்டு 30,000 ப்ராஃபிட்னா அது ஒரு ட்ரேடில் வந்தால் ஓகே. ஆனால் அடிக்கடி அவ்வளோ வருது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணணும். ஸோ அந்த ரிஸ்க் வந்து கம்மியாக இருந்து நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா ஓகே. ஆனால் இங்கே பாருங்கள், ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்குது. ஸோ இதுதான் வந்து இவர் கடைசியாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். -10,000 ரூபா. ஸோ இப்போவுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவர் வந்து ஒரு தென்னை மரம் ஏறி தேங்காய் எடுக்காமல் கீழே வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல லெசன் தான். ஆனால் இவருடைய கேபிட்டல் ஒன்றும் பெருசாக லாஸ் ஆகலை. இப்போ வந்து -10,000 தான் லாஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா இவர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு சஜஷன் நான் என்ன கொடுத்தேன்னா, நீங்கள் என்ன வேணால் ட்ரேடு, நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக வேணால் இருந்துக்குங்க, எவ்வளோ நாலேஜ் வேணாலும் கெயின் பண்ணிக்கங்க. ஆனால் நீங்கள் ரிஸ்க்கை வந்து லிமிட் பண்ணணும். ஏன்னா இந்த பிஸ்னஸே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ், இது ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இல்லை. ப்ராஃபிட் எவ்வளோ வந்தாலும் அதை வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எவ்வளோ வந்தாலும், இப்போ ஒரு 10 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ப்ராஃபிட்டாக வருதுன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமா உங்களுக்கு? ஐயோ இவ்வளோ அக்கௌண்ட்டில் அவ்வளோ அமௌண்ட் வைக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வருமா? வராது. ஸோ பிரச்சனையே வந்து லாஸ் ஆனதான். அதனால் வந்து லாஸை வந்து லிமிட் பண்ணிடணும். ஸோ டவுன் சைடை வந்து கேப் பண்ணிடணும், நம்ம லிமிட் கேப் பண்ணிடணும். அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இவருடைய வின் பர் ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரிஸ்க் வார்டு ரேஷியோ வந்து 1:1 வந்திருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 44,000 73,000 வர்ற வரைக்கும், இந்த 77,000 இந்த ரேஞ்சில் வர வரைக்கும் இவரோட ரிஸ்க் வார்டு ரேஷியோ நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஸ்க் வார்டு ரேஷியோ டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் வந்து லாஸ் அதிகமாக பண்ண ஆரம்பித்தார். ஆனால் என்னென்னா இந்த ரிஸ்க் வார்டு ரேஷியோவுமே நல்ல ரேஷியோ தான். ஏன்னா 1:1ல் நீங்கள் மோர் தென் 50% இருந்தீங்கனாலே வந்து ப்ராஃபிட் ஆயிடுவீங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஞ்சுக்கு வந்துட்டார். 47% வின்னிங் ரேஷியோ போயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே வந்து நீங்கள் டிஸ்க்ரிஷனரி ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதாவது வந்து நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கணும். நீங்கள் ஒருவேளை சிஸ்டமேட்டிக் ட்ரேடராகவோ இல்லை அல்கோ ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் வார் ரேஷியோ கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அல்கோ ட்ரேடிங் போது பேக் டெஸ்ட் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஒரு சில இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான ரிஸ்க் வார் ரேஷியோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த வின்னிங் ரேஷியோ கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் அதில் பண்ணுறது தப்பில்லை, அதில் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அதுவும் கூட. ஸோ ஆனால் டிஸ்க்ரிஷனரி ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிஸ்க் வார்டு ரேஷியோ அட்லீஸ்ட் 1:1, 1.5, 1:2 இந்த ரேஞ்சுக்கு ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போது 37,500 இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஒரு லாட் போட் பண்ணியிருந்தாலே 37,500 ப்ராஃபிட் வந்திருக்கு. இவருடைய கேபிட்டலே 30,000 தாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ப்ராஃபிட் ரேஞ்சு யோசிச்சு பாருங்கள், டபுள் மடங்கு. இது வந்து 17 ட்ரேடில், ஸோ 17 நாள்னே வச்சுக்கோங்க, 17 நாளில். அப்படிங்கும்போது இதுவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி தான். அப்படிங்கும்போது இதை வந்து இது பண்ண வேண்டியதில்லை. ஸோ இவருடைய மிஸ்டேக் வந்து என்னென்னா எமோஷ்னல் மிஸ்டேக்கு, சிஸ்டமேட்டிக் மிஸ்டேக். இந்த சிஸ்டமில் எவ்வளோ நம்ம லாஸ் பண்ண போகிறோங்கிறத அதிகபட்சம் லிமிட் பண்ணலை. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இவர் ப்ராப்ளமே நடந்திருக்குது. ஸோ கோர்சஸ் அப்படிங்கிறதோ இல்லை ட்ரேடிங் அப்படிங்கிறதோ வந்து என்னென்னா இவருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா இவர் பண்ண எமோஷ்னல் மிஸ்டேக் தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா அவருக்குமே தெரியும், நம்ம வந்து எந்த கோர்ஸாக இருந்தாலும் யார் டீச் பண்ணாலும் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ கொடுக்காது. நீங்கள் பண்ணக்கூடிய மெத்தடில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேசிக்காக ஒரு இது போட்டிருந்தாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ ப்ராப்ளம் வந்து என்னென்னா மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லேர்ன் பண்ணணும், நல்லா வந்து ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தடை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விடவுமே
முக்கியமான விஷயம் இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்முடைய கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், கீ லெவல்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் என்னுடைய கோர்சஸ் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா investorsamil.com வெப்சைட்டுக்கு போய் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.